கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. நீங்கள் சுகமாய் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். பிரியமானவர்களே, இங்கே யோவான் ஸ்நானகன் முதலாவது தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு யோவான் ஸ்நானகன் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பும் யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய அழைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களிடத்தில் போதித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்து, ஒருவேளை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை யோர்தான் நதிக்கு அழைத்து சென்று அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் வந்து விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மனம் திரும்பினவர்களாக, தேவனுக்கு பயந்து வாழ தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறார். ஒருவேளை யோவான் ஸ்நானகன் அதோடு கூட தன்னுடைய சந்தோஷத்தையும் ஊழியத்தையும் நிறைவடைந்ததாக நினைக்கவில்லை. இன்னும் ஒரு காரியத்தை ஆழமாய் சொல்லுகிறார். இதோ எனக்கு பின்பு ஒருவர் வரப்போகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியில்லாதவன். ஒருவேளை நான் உங்களுக்கு இப்பொழுது ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு பின்பு வரப்போகிறவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அவர்களுக்கு போதித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் காலத்தை கவனித்து பாருங்கள். நாம் கிறிஸ்துவுக்கு பின் 2026ஆம் ஆண்டுக்குள் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சுவிசேஷ ஊழியம் செய்ய வந்த மிஷனரிகளோ அல்லது நமக்கு சபை போதகர்களாக இருக்கிறவர்களோ, நமக்கு சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களோ பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் ஆவியானவர் அருளப்படுகிற ஞானஸ்நானத்தை குறித்தும் போதித்திருக்கிறார்களா என்பதை கவனித்து பார்த்தால், சபைக்கு போகிற மக்களுக்கு தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சில ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதித்து பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 199 சபைகளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். நான் வருத்தத்தோடும் வேதனையோடும் பிரசங்கிக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள். நமக்கு ஞானஸ்நானம் தேவை என்பதை அறிந்திருந்தாலும் ஞானஸ்நானம் எடுக்காதபடிக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நமக்கு பரிசுத்த ஆவி தேவை என்று அறிந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்காமலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்காமலும் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன பரிசுத்த ஆவியானவருக்குள் ஞானஸ்நானம்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே, நீர் எனக்காக அடிக்கப்பட்டதினால், எனக்காக இரத்தம் சிந்தினதினால் இன்றைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவனாயிருக்கிறேன். நான் உம்மில் நிலைத்திருக்கும்படிக்காகவும், நான் எனக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்கும்படிக்காகவும், இதோ ஒரு சோதனை காலகட்டத்தில் சோர்ந்து போய் பின்வாங்கி விடாதபடி என்னை காத்து கொள்வதற்கும் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவரை எனக்கு தந்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு 6 மாத காலங்கள் ஜெபித்திருக்கிறேன். 6 மாதத்திற்கு பின்பு தேவன் ஆவியானவரின் அபிஷேகத்தை தந்தார். நீங்கள் என்றைக்கு தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அதுதான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானஸ்நானம். ஒரு காரியத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அதாவது யூத் கேம்ப் இல்லை ஜெப முகாம்
இல்லை ஏதாவது தாய்மார் கூட்டம் ஸ்பெஷல் மீட்டிங்கில் போகும் பொழுது நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது சில நேரம் ஆவியில் நிரம்பி பரவசம் அடையலாம். அது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொண்டு வரலாம். அதை நீங்கள் அபிஷேகம் நினச்சி ஏமாந்துடக்கூடாது. அது தேவனுடைய தொடுதலாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய பிரசன்னமாக இருக்கலாம். தேவனுடைய பிரசன்னம்ங்கிறது எப்பொழுதாவது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களை நிரப்பும், அப்படி ஒரு குதூகலத்தை கொண்டு வரும். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அது அல்ல. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் காத்திருக்கணும். 1 மாதமோ 2 மாதமோ, ஏன் சில பரிசுத்தவான்கள் வருடக்கணக்காக கூட காத்திருந்திருக்கிறார்கள். நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தான் ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஆவியானவரின் அபிஷேகம் வரும் பொழுது உங்கள் இருதயம் களிகூரும். ஒருவேளை ஒரு துள்ளி குதிப்பீர்கள், தூக்கி வீசப்படும், அப்படியும் உண்டு. அப்படி துள்ளி குதிக்காமலும் தூக்கி வீசப்படாமலும் உங்கள் இருதயம் மகிழ்ந்து களிகூர்ந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள். உண்மையில சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். ஒரு சிலருக்கு மட்டும் வேணா அந்த அந்நிய பாஷை பேசுகிற அடையாளம் இல்லாமல் இருக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்பிக்கையோடு ஐயா நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதை நம்புகிறேன், இனி எனக்கு அபிஷேகம் தேவையில்லை, அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. ஏன்னா காணாதிருக்கிற தேவனை விசுவாசத்தின் மூலமாக பின்பற்றுகிறோம். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த அபிஷேகம் பெற்ற ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவார்னா, ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 12 மணிக்கு 1 மணிக்கு தட்டி எழுப்பி ஜெபம் பண்ணும்பார். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களை திடீர்னு இடைமறித்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். நீங்கள் சில பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் அந்த வசனங்களை உணர்த்தி அப்படி கண்ணீரோடு அள வச்சு ஒப்பு கொடுக்க பண்ணுவார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா குதூகலிச்சு குதிக்கிறது, ஆவியில் நிரம்பி பரவசம் அடைகிறது மட்டும் இல்லை. அது அப்படி ஒரு அனுபவம் மட்டும்தான் இருக்குன்னா அது அபிஷேகம் கிடையாது, அது தேவ பிரசன்னம். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுவார். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நிறைய விசுவாசிகளை பார்த்தா கூட்டத்தில் குதிப்பாங்க, துள்ளுவாங்க, ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவமே இருக்காது. அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கிடுங்க, அது தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் வேற, ஆவியானவரின் அபிஷேகம் வேற. ஆவியானவரின் அபிஷேகம்னா ஆவியான தேவன் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறது, அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறது. அதனால் பிரசன்னத்தை அபிஷேகம் நினச்சி ஏமாந்துடாம ஆவியானவரின் அபிஷேகத்துக்கு காத்துருங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சமாதானமாக இருப்பீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையிலும் உமது கிருபையுள்ள கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர் உமது ஜனத்தை கண்ணோக்கி பார்த்து உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. இதோ ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறேன். எவர்கள் மீதெல்லாம் கர்த்தர் தமது இரக்கத்தை காண்பிக்க சித்தமாயிருக்கிறீரோ அவர்களையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.